எங்கள் அக்கா வந்து MBBS படித்து MD படித்து அப்படி இருக்காங்கன்ட்டு அவங்களால லட்சம் பேரை கண்டிப்பாக காட்ட முடியும் சார். எல்லாரும் அவங்க எஃபர்ட்டுக்கு அவங்க நல்லாவும் இருக்கிறாங்க. அப்படி நம்மளால சொல்கிறதுக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சார் இருக்குது. அக்கா மேலே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன பயம் உண்டு எப்போவுமே. உங்களுக்கு எவ்வளோ வயசு டிஃபரன்ஸு? 2 years டிஃபரன்ஸ். 2 இயர்ஸுக்கு பயப்படுறீங்க? அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க சார். நான் ரொம்ப நான் ஓகேவா டீசெண்டாக படிப்பேன். அவன் ரொம்ப சூப்பராக படிப்பான். அதில் வந்து ஒரு சின்ன படிப்பு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டா நான் அமைதியாகிடுவேன் சார். என்னால் எதுவும் பேச முடியாது. ஆமாம், அது இப்போ வரைக்கும் கொஞ்சம் தொடருது. அது இருக்கிறதுனால தான். எஸ்பெஷலி அப்பா போனதுக்கப்புறம் அவள் தான் கொஞ்சம் இது பண்ண, இது இப்படி பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இது பண்ணு, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அதட்டி சொல்கிறது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிள். ரொம்ப 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 சார், ரொம்ப ரொம்ப அவங்க டாக்டராக இருக்காங்க இல்லையா? ஆமாம் சார். ஸோ கம்பேரிட்டிவாக உங்களை வந்து படிக்கணும்னு எதிர்பார்க்கலையா வீட்டில்? நீங்கள் பாட்டுக்கு ஆக்டர் ஆகிட்டீங்க இஷ்டப்படி. இல்லை சார், ஃபர்ஸ்ட் படிக்கணும், அவங்க அக்கா ஒரு மார்க்லாம் வாங்கணும்ன்ற ஒரு இது இருக்கும்ல. கம்பேர் பண்ணி பேசுறது ஒன்று இருக்கும். அது மட்டும்தான் சார் இருக்கும் வீட்டில். ஆமாம் ஆமாம் சார். பட் அவங்களுடைய ஐடியா என்னன்னா கரெக்டாக பண்ணணும். அது சும்மா ஏன்னா இது அன்சர்டனிட்டி ஜாஸ்தி இல்லை சார் நம்மளுடைய ஃபீல்டில். ஏன்னா நம்ம இது வரைக்கும் ஊரில் எஸ்பெஷலி இருக்கும்பொழுது நம்ம கேள்விப்படுற விஷயங்களும் அங்கே பார்த்த எக்ஸாம்பிள்ஸும் வந்து அவ்வளவு பெருசாக இல்லை சார். இன்னொன்று இங்கே எக்ஸாம்பிள் எடுத்தாலே டெலிவிஷன்லேருந்து சினிமாவுக்கு வர்றதே ரொம்ப சிரமமான ஒரு ப்ராசஸாக தான் இருக்குது. அப்படின்போது இது கண்டிப்பாக பண்ண முடியும்னு காட்ட முடியாது. இப்போ எங்கள் அக்கா வந்து MBBS படித்து MD படித்து அப்படி இருக்காங்கன்ட்டு அவங்களால லட்சம் பேரை கண்டிப்பாக காட்ட முடியும் சார். எல்லாரும் அவங்க எஃபர்ட்டுக்கு அவங்க நல்லாவும் இருக்கிறாங்க. அப்படி நம்மளால சொல்கிறது இங்கே எக்ஸாம்பிள்ஸே ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சார் இருக்குது. அது பேசிக்காக ஒரு அம்மாக்கும் அக்காவுக்கும் இருக்கிற ஒரு பயம் தான். எஸ்பெஷலி அப்பா இல்லைன்னும் போது பொறுப்பு அவங்க மேலே தான் இருக்குன்னும் போது பையன் கரெக்டாக இருந்துடணுன்ற அந்த பயம் தான். அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணேன் சார். அது நான் ஃபைட் பண்ணல, சண்டை போடல. நீங்கள் அப்படி பண்ணுவீங்கன்னு ஏன்னா கஷ்டப்பட்டு வளர்த்து கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்தணுன்னு இருந்தால் அந்த ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு தான் அந்த வலி தெரிஞ்சிருக்கும். அதனால எனக்கு அந்த பொறுப்பு ஜாஸ்தி இருந்தது சார். கரெக்டாக பண்ணு. இதை ஒரு நல்ல ப்ரொஃபஷன் அவங்களுக்கு முதல்ல நம்ம புரிய வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக வேலை செஞ்சு அந்த சக்ஸஸை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ இல்லை சார். இப்போ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப செட்டில் ஆகிட்டீங்க. உங்களை ஜனங்க எல்லாரும் லைக் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், எல்லாரும் அவங்க வீட்டு பையனாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அது இன்னும் சந்தோஷம் சார்.